அனைவருக்கும் வணக்கம். தாடி டூட்ஸ் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் நான் என்ன பேச போறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய ஒரு பதிவில் நான் ஃபைனான்ஸ் பற்றி பேச போறேன். பொதுவாக பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயமான கேஷ் ஃப்ளோ பற்றி தெரிஞ்சுக்கலாம். ராபர்ட் கியோசாகி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதினவர் தான் ராபர்ட் கியோசாகி. இந்த ரிச் டேட் புவர் டேட் புத்தகம் பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் நிறைய பேர் வாசிக்கப்பட்ட ஒரு புத்தகம் இது அப்படின்னு சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட்டுக்கு சம்பந்தப்பட்ட எக்கச்சக்க தகவல்கள் உள்ள ஒரு புத்தகங்கள்ல ஒண்ணுன்னு சொல்லலாம். அவருடைய எழுத்துலயே வெளிவந்த இன்னொரு புத்தகம் என்ன அப்படின்னா கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லி. கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றதுதான் இன்றைய ஒரு பதிவுல நம்ம டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கலாம். ஏன் இது ரொம்ப ரொம்ப அவசியம், இது எந்த ஒரு கல்வியோ அல்லது கல்வி நிறுவனமோ அல்லது பள்ளிக்கூடமோ சொல்லி கொடுக்காத ஒரு விஷயம் இதுதான் கேஷ் ஃப்ளோ கோஆர்டினேட் அப்படி. இந்த கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் அப்படின்றது ஏன் பள்ளிக்கூடம் சொல்லி கொடுக்காம இருக்கு அப்படின்னா, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கே இது என்னன்றதே தெரியாது. அதனாலதான் இந்த தகவல்கள் அவங்க அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தெரிஞ்சுக்காமலே இருப்பாங்க. பைனான்சியல் இல்லிட்ரேட்டாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க நிறைய ஆசிரியர்கள். நிறைய பேர் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுறவர்களும் இதே மாதிரி தான் இருக்கிறாங்க, மனநிலையில இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பர்செப்ஷன் என்னன்னா, அவங்க ஒரு எம்ப்ளாய், அவங்க ஒரு நிறுவனத்துல வேலை செய்யற ஆளு, அவ்வளவுதான். அதுக்கு மீறி அவங்களுடைய சிந்தனை எங்கேயும் தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணும்ன்ற ஆர்வம் அவங்களுக்கு கையில இல்லை. சில பேர்கள் அதுல சில நபர்கள் எக்ஸெப்ஷனா இருப்பாங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி, சேவிங்ஸ் பத்தி, பணத்தை பத்தி அதிகமான தகவல்களை கத்துக்கணும்ன்ற ஆர்வத்துல அவங்களுடைய ஈடுபாடு அதுக்கு ஒத்துழைச்சிட்டு அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அவங்க பைனான்சியலி ஃப்ரீ ஆவாங்க. அந்த பைனான்சியல் லிட்ரஸி அட்டைன் பண்ண பிறகு அவங்களுக்கு என்ன இந்த பைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னன்றது அவங்களுக்கு ஒரு அறிமுகமாகும் அப்படின்ற ஒரு கருத்து. ஸோ இப்போ நம்ம கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட்டை பத்தி இப்போ டீட்டெயிலாக நான் சொல்ல போறேன். இமேஜ் கூட இங்க உங்க முன்னாடி வருது பாருங்க. முதல் சைட்ல நீங்க பாத்துருக்கீங்க இபிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லி இந்த 4 பக்கமா பிரிச்சிருக்காங்க கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட்ல. இந்த இ அப்புறம் எஸ்க்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம் இருக்கு. பி அப்புறம் ஐக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பாசிவ் இன்கம் இருக்கு. ஸோ இ அப்படின்னா என்ன? இ அப்படின்னா எம்ப்ளாயி. எம்ப்ளாயி அப்படின்னா வேலை செய்யறவங்க ஆளு. அந்த மனிதர் பாத்தீங்கன்னா மத்தவனுக்காக வேலை செய்யறான், அவனுடைய நேரத்தை செலவழிக்கிறான், அவனுடைய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றான். அதாவது அவனுடைய பாஸை திருப்திப்படுத்துறதுக்காக, அவனுடைய பாஸை பணக்காரன் ஆகணும், அவனுடைய பாஸ் இன்னும் செல்வந்தன ஆகணும் அப்படின்றதுக்காக தன்னோட வாழ்நாள் முழுவதும் அந்த ஒரு பொசிஷன்லயே எம்ப்ளாயி அல்லது ஒரு வேலைக்காரனாவே அவன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை நம்ம எம்ப்ளாயின்னு சொல்றோம். அவன் வாழ்நாள் முழுவதும் அவனுடைய டைம், அவனுடைய எனர்ஜி, அவனுடைய ரிசோர்சஸ் அனைத்தும் பாத்தீங்கன்னா அவன் பாஸுக்கு தாரை வாத்தி கொடுக்குறான். இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. எந்த விதமான இன்கமும் அவன் கையில சேராது. அவனுக்கு வரக்கூடிய இன்கம் ஓன்லி அவனுடைய எம்ப்ளாய்மெண்ட்ல வரக்கூடிய ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு இன்கமா இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கமுக்குள்ள இன்னும் கீழே பாத்தீங்கன்னா எஸ் அப்படின்னு இருக்கு. எஸ் அப்படின்றது யாருன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்ஸ் அப்படின்னுவாங்க. இந்த செல்ஃப் எம்ப்ளாய் அப்படின்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க அவங்களுக்கு யாரே ஒரு பாஸ், அவங்களுக்கு மேல ஒரு பாஸ் அப்படின்ற ஒரு இது கிடையாது. சுதந்திரமா வேலை செய்யக்கூடிய நபர்களை தான் செல்ஃப் எம்ப்ளாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் இந்த ஒரு வரைபாடுக்குள்ள வருவாங்க, இதுல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லாயரா இருக்கலாம். லாயருக்கு தன்னுடைய பட்டத்துக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கிளைண்ட்ஸ் வராங்களோ அவங்களுக்கு போய் வாதாடுனா ஒரு ஃபீஸை கலெக்ட் பண்ணுவாரு. அதனால அவர் யாருக்கு கீழையும் வேலை செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. சுதந்திரமா வேலை செய்யக்கூடிய நபர் அந்த ப்ரொஃபஷன் பாத்தீங்கன்னா லாயர் ப்ரொஃபஷன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா டாக்டர் ப்ரொஃபஷன். ஒரு வாட்டி மருத்துவ டிகிரியை வாங்கிட்டாரு அப்படின்னா வெளியே போய் கூட அவங்க தனிப்பட்ட முறையில ஒரு பிரைவேட் கிளினிக்கை வச்சுக்கிட்டு அவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். மருத்துவ ஆலோசனை கொடுக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா கன்சல்டன்டா கூட அவங்க வேலை செய்யலாம். வெளியே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல எஜுகேஷனுக்கும் போய் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதனால அவங்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு கேட்டகரியில வருவாங்க. அதற்கு பிற்பாடு இவங்க 2 பேரையும் தவிர்த்து வேற யார் வருவாங்கன்னா ஆக்டர்ஸ் வருவாங்க. நடிகைகள், அதே போல பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர்கள், அதே போல பாத்தீங்கன்னா பாடலாசிரியர்கள், எழுத்தாளர்கள், இவங்க எல்லாமே செல்ஃப் எம்ப்ளாய்டு கேட்டகரியில வருவாங்க. அவங்களுக்கு யாரே ஒரு அவங்க கிரியேட்டிவ் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க.
அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ப வந்து அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே செல்ஃப் எம்ப்ளாய்ட் கேட்டகரியில வர்றாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து இன்கம் வந்து பாத்தீங்கன்னா இது ரெகுலர் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கமா இருக்காது. மாசம் மாசம் அவங்க சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் இல்லாம இருக்கும். ப்ராஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து வேலை செய்வாங்க. ஒரு சினிமா வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க, ப்ரொடியூசர் வந்து ஒரு படத்தை எடுக்கிறாருன்னா அவரு கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் தொகையை வந்து இனிஷியலா ஒரு அட்வான்ஸா வாங்கிக்குவாங்க. அதன் பிறகு அந்த படம் சக்சஸா ஃபெயிலியர் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வருமானம் எவ்வளவு இருக்கோ அதை கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்சுவல் பேசிஸ்ல வந்து பணத்தை வாங்கிக்குவாங்க. ஸோ இது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு கேட்டகரியில இருக்கக்கூடிய நபர். இப்போ வந்து மேல பாருங்க, மேல பாத்தீங்கன்னா பி அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கு. பி அப்படின்னா என்னன்னா அவர் வந்து பிசினஸ் ஓனர். பிசினஸ் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் வந்து அவர் பாஸே கிடையாது. ஏன்னா அவர் தான் பாஸா இருந்த அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட வேலையை வந்து பிரிச்சுட்டு அவரு கீழே வேலை செய்யற ஆட்களுக்கு அதை ஒப்பிக்கிறாரு. அந்த கீழே வேலை செய்யற ஆட்கள் வந்து மாங்குன்னு செக்கு மாடு மாதிரி வேலை செய்வாங்க. ஸோ இது பாஸோடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கீழே இருக்கக்கூடிய நபர்களுடைய நேரத்தையும் அவருடைய எனர்ஜியையும் அதே போலவே அவருடைய லைஃப்ல ஒரு போர்ஷன் ஆஃப் த லைஃபை வந்து தன்னோட வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்கிற ஒரு ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பாஸா இருப்பான். அது தன்னோட பாஸ்னா தன்னோட சுயநலத்துக்காக தன்னுடைய சுய லாபத்துக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் பாஸ். இந்த பாஸுக்கு வந்து இன்கம் வந்து ஆக்டிவா கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாசிவ் இன்கம் மாதிரி தான் வரும். ஏன்னா மத்தவங்க வேலை செஞ்சு ப்ரொடக்டிவா இருந்தா மட்டும்தான் அவருக்கு வந்து இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ் வந்து ஒரே இன்கம் ஸ்ட்ரீம் மேல டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஏன்னா சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வீழ்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேரை வந்து வேலையில இருந்து தூக்குவார் பாஸ். ஏன் வேலையில இருந்து தூக்குவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வருமான வரி கட்டுறப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா வந்து இவங்களுக்கு எல்லாம் செலவு கொடுத்துட்டு அதை பண்றதுக்கு பதிலா அந்த வேலை வாய்ப்பை வந்து குறைச்சிட்டாரு அப்படின்றப்ப இவருக்கு வந்து பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா அது பெனிஃபிஷியலா இருக்கும். அந்த கம்பெனிக்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்கும், லாபம் வந்து கிடைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பாஸோட பவர் வந்து அதிகமா இருக்கும் சிஸ்டத்துக்குள்ள. அதுக்கு கீழே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாசிவ் இன்கம் ஜெனரேட்டிங் அசெட்ஸ்ல கூட முதலீடு செஞ்சிருப்பார். ரியல் எஸ்டேட்ல போட்டிருப்பார், ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டிருப்பார், தங்கத்துல போட்டிருப்பார் பாஸ். அதே மாதிரி வந்து வட்டி கூட விட்டுருக்கலாம், ஒரு சிட்டு ஃபண்டு கூட நடத்திட்டு இருக்கலாம், இல்ல அரசியல் விதமான செல்வாக்கு உடையவர்களோட கூட அவர் வந்து பைனான்சியல் டிரான்சாக்சன்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விதமான பைனான்சியல் டிரான்சாக்சன்ஸ்ல அவர் வந்து உண்டு. அவர் கூட ஒரு நெட்வொர்க்கிங் இருக்கும். அந்த நெட்வொர்க்கிங்கை வச்சு அவர் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாரு, அதன் பலனை அடைஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர். ஸோ இன்வெஸ்டர் அப்படின்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் இந்த பாஸா இருப்பாரோ அந்த பாஸ் கிட்ட எக்ஸஸ் மணி வந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸஸ் மணியை எடுத்துட்டு அதை வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டே போவார். இப்ப நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் அசெட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ஜென்ரேட் ஆகிற இன்கம் வச்சுதான் அவருடைய வாழ்வாதாரம் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். அதே போலவே பேரலா அவர் வந்து அவங்களுடைய தொழிலும் கூட பேரலா மேனேஜ் பண்ணிட்டே போவாரு. லைஃப் லாங் வந்து அவருடைய வேலை என்னன்னா மணி மேனேஜ் பண்றது மட்டும்தான், பணத்தை வந்து மேனேஜ் பண்ற வேலை மட்டும்தான் பாஸோட வேலை, அவ்வளவுதான். ரிசோர்சஸ் அதுக்கு ஏத்த மாதிரியான ஆட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கீழே ஒரு ஆளை வச்சுக்கிட்டு, இல்லைன்னா அவர் ஒரு கன்சல்டன்ட்டையோ அல்லது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டையோ அல்லது ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட்டையோ அல்லது பைனான்சியல் அட்வைசரையோ வச்சுட்டு அவருக்கு வந்து ஒரு ஃபீஸ் மாதிரி கொடுத்துட்டு எல்லா அசெட்ஸையும் மேனேஜ் பண்ணிட்டே இருப்பாரு பாஸ். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட். இந்த கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட்டை வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட்டை வந்து நம்ம எப்படி பிரேக் பண்றது. ஒரு எம்ப்ளாயா இருக்கிறவன் தன்னுடைய ஆதாயம் என்ன வருதோ, இன்கம் என்ன வருதோ அதை வந்து அந்த எம்ப்ளாய் என்ன பண்றான்னா தன்னுடைய வங்கியை நம்பிதான் அந்த ஆதாயத்தை அவன் வச்சிருக்கிறான். வங்கி வந்து என்ன பண்ணுதுன்னா அவனுடைய ஆதாயத்தை எடுத்துட்டு தான் இந்த வங்கியை வந்து சேவிங்ஸ் மூலமா வந்து அவன் என்ன அமௌண்ட் வச்சிருக்கிறானோ, ஒரு பிக்ஸட் டெபாசிட்ல வைக்கிறானோ அது மூலமா தான் வங்கி வந்து ஒரு கடன் பட்டு இருக்கு. யாரு வந்து அந்த எம்ப்ளாய் அக்கௌண்ட் வச்சிருக்கணும், அக்கௌண்ட் ஹோல்டர், ஒரு பிக்ஸட் டெபாசிட் வச்சிருக்க அக்கௌண்ட் ஹோல்டருக்கு ஒரு வங்கி கடன் பட்டு இருக்கு. என்ன அப்படின்னா அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து வட்டியா கொடுக்கறதுக்கு ஒரு கடன் உடன்பட்டு இருக்கு வங்கிகள். அதுக்காக வந்து டெபாசிட் பண்ண பணத்தை வங்கிகள் என்ன பண்ணுதுன்னா அந்த பணத்தை எடுத்துட்டு போய் மறுபடியும் வந்து வேற தொழிலுக்கு வேற பிசினஸுக்கு கடனா வந்து அந்த பணத்தை கொடுக்குது. அந்த பணத்தை கொடுக்கறப்போ வங்கிக்கு லாபம் வருது. அந்த லாபம் வந்து 2 மடங்கு கூட லாபம் வரலாம். அல்லது அந்த வங்கி எப்படி வசூல் பண்ணுதோ அந்த தொகையை அதுக்கேற்ற மாதிரியான லாபத்தை வங்கி எடுத்துக்கும். அதுல ஒரு பங்கை தான் எடுத்து உங்களுக்கு ஒரு பிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஏதோ ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட்ல வட்டி அல்லது ரெக்கரிங் டெபாசிட்ல ஒரு வட்டியா வந்து அந்த வங்கி வந்து கொடுக்குது.
ஸோ இந்த கொடுக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றத பார்த்தோம்னா அது இன்ஃபிளேஷனை வந்து பீட் பண்ணாது. ஏன் அதை இன்ஃபிளேஷனை பீட் பண்ணாதுன்றதை வந்து நம்ம இன்னொரு காணொலியில பார்க்கலாம். இதுதான் கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட்டுடைய முழு விவரம். இன்னொரு பதிவில் இன்னொரு சுவாரஸ்யகரமான விஷயத்தை நான் பேச போறேன். அது வந்து உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் எப்படி இன்ஃபிளேஷனை பீட் பண்ணணும், அதாவது பணவீக்கத்தை வந்து எதிர்க்கிறது எப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு பதிவில். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றியுடன் உங்கள் சந்தேஷ்.